அப்பா பாரிஸ் போய்ட்டு வந்தேங்க இன்றைக்கி. வெயிலாம் வெயில், செம வெயில். இப்போ தான் வந்தேன் உள்ள. காய்சூரி என்ன பண்ணுற? சாப்பாடு சாப்பிட்றியா? சாப்பிடு சாப்பிடு. என்ன சாப்பாடு? வெண்டைக்காய் தொக்கு ரசம். சாப்பிடு 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 சாப்பிடு. கரெக்ட் 8 மணிக்கு பாரு மருமகன். என்னைக்கு தெரில, நான் டிவியில் வரேன்னு சொல்லிட்டு அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சாப்பிடு சாப்பிடு. ரசம் வெண்டைக்காய் தொக்கு. நான் இப்போ தான் வரப்போ சுமத்தி மீன் கடை மீன் சாப்பாடு சொல்லிட்டு ஒரு இடத்துல பீச்சில் சாப்பிட்டு வந்தேன். 50 ரூபாய்க்கு மீன் குழம்பு யாருங்க தருவாங்க? 50 ரூபா சாப்பாடு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், இறா தொக்கு ஒரு 50 ரூபா, கடமை 50 ரூபா. வாய் நல்ல காலம். நீ கூட வரல இன்றைக்கி பாரிஸுக்கு சிக்கர் வாங்கிறதுக்கு. கிருகிருன்னு தலையை சுற்றி போச்சு. எனக்கு சத்தியமாக நான் முடியலைங்க. அப்படியே கேராக இருக்கு. புரியுதாக்கா? அதாவது போகிறப்போ செம்ம டிராஃபிக் வெயில், வரப்போ அதோட டிராஃபிக் வெயில். என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்கு? இன்னைக்கு சாதம் குக்கரில் வச்சுட்டேன். ரசம் இருந்துச்சு, வெண்டைக்காய் தொக்கா, அவ்வளோதாங்க. அதான் சூரி சாப்பாடு, ரசம், வெண்டைக்காய் தொக்குன்னா. நான் வரப்போ ஒரு சாப்பாடு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர்லாம் சாம்பார், மீன் குழம்பு, அப்புறம் கடமா தொக்கும் கொஞ்சம் வாங்கினேன், அப்புறம் இறா தொக்கு வாங்கினேன். மொத்தம் 150 ரூபா தான். அன்லிமிட்டெட் மீல்ஸு. சுமதி அக்கா கடை சொல்லிட்டு, சுமதி மீன் கடை சொல்லிட்டு சூப்பரான சாப்பாடு. எங்கே இருக்குன்னா நம்ம மெரினா பீச்லேருந்து மெரினா பீச்லேருந்து அந்த மீன் கடைலாம் இருக்குல்ல, அயோத்தியா குப்பம், அதுவரை லாஸ்ட்டில் இந்த நண்பன் மீன் உணவகம் அதெல்லாம் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் இருக்குது. நான் பார்த்தேன். நான் சரி சாப்பாடு 150 ரூபா 200 இருக்குன்னு வச்சு பார்த்தா சாப்பாடு 50 ரூபா. சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அன்லிமிட்டெட் தான். நான் மீன் குழம்பு போட்டுக்கினேன், ரசம் போட்டுக்கினேன், எதுவும் போட்டுக்கல. கொஞ்சம் கடமா தூக்குவாங்க. கடமா இறாலாம் முள் இருக்காது இல்லையா, அந்த தைரியத்தில் வாங்கினேன். வேற லெவல். வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் சாப்பிட்டு நான் வண்டி ஓட்டுறேன், நம்ம இந்த ராஜ்பவன் தாண்டி வரேன், கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிச்சு. நம்மளால் முடியல. அதாவது வயசானவங்க வெயிலில் மயக்கச்சி விடுறவங்க உண்மைதான் போல இருக்குது. என்னாலே ஒன்றும் முடியல. நீ சாப்பிட்டியா? அந்த மாதிரி நேரம் இது கொரியர் நான் வாங்கி வந்திருக்கேன். இது வாங்க, இதான் வாங்க போனேன். கம்மி இந்த ஸ்டிக்கர் தான் வாங்க போயிருந்தேன். ஸ்டிக்கரு இந்த பாருங்க, பருப்பு பொடி, அப்புறம் முருங்கீரை, கருவேப்பு பொடி தான் வாங்க தான் போயிருந்தேன். வாங்கி ஒரு இடம் சாப்பிட்டு வந்தேன். சரி நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? முடியலனால அதான் வரப்போ ஒரு சோடா வேறு வாங்கி வந்துட்டேன். ரெஸ்ட் எடுங்க, வெயிலில் சுற்றாதீங்க, கண்டிப்பாக மயக்கச்சி வந்துடுங்க. அந்தளவுக்கு சென்னையில் வெயில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.